உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்கிறார். 11ஆம் இடத்துல யாரோட சேர்ந்திருக்கார்? கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான கும்பராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக சமசத்ம பார்வை மூலமாக பார்க்கிறார். ஸோ இந்த பார்வை தன்மையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், குரு பயிற்சியில் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு. ஸோ இந்த செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து பார்க்கறதுனால இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இப்போ கன்சீவ் ஆகிறவங்க இந்த ஜூன் டு ஜூலைக்குள்ளே கன்சீவ் ஆகிறவங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் உண்டு என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருக்கிற உண்மை. ஸோ இதில் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியோட சுய ஜாதகம், அதே போல் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய சுய ஜாதகம், இதையெல்லாம் மெயினாக கணக்கிட்டோம்னா